நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபிக்கு போறது என்ன வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்க நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவரு ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது, அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை. இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. நானும் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும். இதுல என்னன்னா, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 22 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு, நான் வந்து தவறு செய்யலைங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.